வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சப்பாத்தி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சப்பாத்தி நம்ம டெய்லி டயட்டில் இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஃபுட். இதில் ஆயில் யூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் நான் பில்ஸ்பரி சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா யூஸ் பண்ணுறேன். நம்ம 4 சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 கரண்டி ஆட்டா மாவை ஒரு செப்பரேட் பவுலில் எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கிற வரைக்கும் மெதுவாக பிசைறது ரொம்ப முக்கியம். இதுதான் சப்பாத்தி சாஃப்டாக வரதுக்கு மெயினான சீக்ரெட். மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுங்க. ஆயில் ஆட் பண்ணுறதுனால ட்ரை ஆகாமல் இருக்கும் அண்ட் சப்பாத்தி ஸ்மூத்தாக ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது மாவை மறுபடியும் கொஞ்சம் நேரம் பிசைஞ்சுக்கோங்க. அதில் இருந்து 4 to 5 ஈக்குவல் சைஸ் சின்ன பாலாக உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. பார்க்கவே க்யூட்டாக இருக்கும் இந்த சின்ன பால்ஸ். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை வச்சு மீடியம் ஃப்ளேமில் காய வச்சுக்கோங்க. கரெக்டாக ஹீட் ஆகியிருந்தால் தான் சப்பாத்தி ஈவனாக குக் ஆகும். அண்ட் இது சப்பாத்தி ஹேண்ட் ப்ரெஸ் மேக்கர் அமேசானில் வாங்கினேன். இது லைட் வெயிட்டாக இருக்கும், கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு சப்பாத்தி பர்ஃபெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் ப்ரிப்பேர் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன கிளாத்தில் கொஞ்சம் ஆயிலை தொட்டு ஹேண்ட் ப்ரெஸ் மேக்கரோட 2 சைட்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாவு ஒட்டாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும். ரெடியாக வச்சுருக்கிற அந்த சின்ன சின்ன மாவு பால்ஸை ஒன்று எடுத்து ப்ரெஸ் மேக்கருக்குள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அதை எடுத்துகிட்டு திருப்பி போட்டு மறுபடியும் ஒழுங்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது சப்பாத்தி நல்லா ஈவன் திக்னஸாக வரும். இப்போது ப்ரெஸ் பண்ணின சப்பாத்தியை எடுத்து டைரெக்டாக தோசைக்கல் மேலே போடுங்க. ஒரு சைடு அப்ராக்சிமேட்லி 1 மினிட் குக் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் 1 மினிட் குக் ஆக விடுங்க. 2 பக்கமும் லைட் ப்ரௌன் ஸ்பாட் வந்த உடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம சாஃப்டான டேஸ்டி ஹோம்மேட் சப்பாத்தி ரெடி. வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற சப்பாத்தி ஹைஜீனிக்காக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இருக்காது, நம்ம கண்ட்ரோலில் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண முடியும். அதனால் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பர் சாய்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.